அப்படி பார்க்கும்பொழுது ஹரிஹரன்ட்ட பேசும்பொழுது அவர் வெளிப்படையாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். அதனால் அது வந்து வரவேற்பதில் வந்து ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. பல தலைவர்கள் இங்கே நேர்காணல்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க, சில தலைவர்கள் கொடுப்பதற்கு தயங்குறாங்க. ஆனால் எந்த தயக்கமும் இல்லாமல் எப்பொழுதும் அணுகி எப்பொழுதும் நீங்கள் வந்து அவருடைய கருத்துக்களை பெற்றிட முடியும் அப்படின்னா அப்படி அரிதிலும் அரிதான ஒரு தலைவர்னா அது சீமான். அது வாக்கு எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை பிரதானப்படுத்தி தொடர்கிறாய். அந்த எண்ணிக்கை எனக்கு வேண்டாங்கிறார். அந்த அரசியல் எனக்கு வேண்டாம், நான் புதுமையான ஒரு அரசியல், ஒரு புதுமையை புகுத்த தானே நான் இங்கே வந்திருக்கேன், அதையத்தான் நானும் செய்யணும்னு நான் எதுக்குன்னு கேட்குறாரு. அவங்க செய்யறதே நான் செய்யணும்னா நான் எதுக்கு? சீமான் வந்து சாதாரண ஒரு 2% 3% வாக்குகளை வைத்திருக்கின்ற அரசியல்வாதி அப்படின்னா யாரும் கண்டுக்க போகல, சரிங்க நம்ம பண்ணிட்டு போறாரு. அப்படி கிடையாது. நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி, 3வது பெரிய அரசியல் சக்தி, தமிழ்நாட்டில் 3வது பெரிய அரசியல் சக்தி அப்படின்னும் போது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் இருக்கு இல்லையா, அதில் இடம்பெற வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எண்ண ஓட்டம். நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம், அதாவது போட்டா போடு போராட்டி போட்டு அப்படி தமிழ்நாட்டை விட முடியாது. போகிறவங்க இதை தான் சொல்ல போகிறாங்க, ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நீ எந்த கட்சியில் ஜனநாயகம் இருக்குது சொல்லு. இங்கே ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார் என்றால் அந்த கட்சி தலைவரை மீறி எந்த கட்சியில் பேச முடியும் முடியாது. அப்போது எல்லாம் இல்லாத ஜனநாயகத்தை நாம் தமிழர் கட்சியில் மட்டும் இருக்கணும் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஆனால் இருக்கிறது. எந்த அளவுக்கு தெரியும்? எனக்கு தெரிந்து கூடுதல் ஜனநாயகம் இருக்கக்கூடிய கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி. சரி, இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியிலுமே வந்து ஜனநாயகம்ன்றது முழுமையாக கிடையாதுங்க, சாத்தியமும் கிடையாது. சரியா? ஜனநாயகம்னா அதுக்கு முடிவே கிடையாது. அரசியலுக்குள் நாம் தமிழர் கட்சி வந்ததற்கான தேர்தல் அரசியலுக்குள் என்பதை விட தேர்தல் அரசியலுக்குள் நாம் தமிழர் வந்ததுக்கான காரணம் என்ன? ஒரு புதுமையை புகுத்த வேண்டும் என்பதுதான். இங்கே நிறைய தலைவர்கள் வந்துட்டாங்க, நிறைய தலைவர்கள் மாற்றத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசிய தலைவர்கள் எல்லாம் கடைசியில் என்ன மாற்றத்தை கொடுத்தார்கள்? ஏமாற்றத்தை தான் கொடுத்தார்கள். ஆனால் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். தந்தி டிவியில் வந்து சீமான் அவர்களின் பாட்காஸ்ட் வந்து நேற்றைய தினம் வெளியாயிருந்தது. அது மிகவும் வரவேற்பு பெற்ற ஒன்றாக இருந்தது. அதில் வந்து சீமான் அவர்களின் கருத்துக்கள் பல வந்து நாம் தமிழர் கட்சியினராக வரவேற்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சீமான் அவர்களுடைய பேட்டிகள் வருது, நேர்காணல் வருது அப்படின்னாலே நம்ம எல்லாரும் ஆவலாக பார்ப்போம். ஏன்னா ஏதாவது ஒன்று புதுசாக அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், இல்லை அவர் விதைப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஹரிஹரன்ட்ட பேசும்பொழுதும் அவர் வெளிப்படையாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். அதனால் அது வந்து வரவேற்பதில் வந்து ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. பல தலைவர்கள் இங்கே நேர்காணல்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க, சில தலைவர்கள் கொடுப்பதற்கு தயங்குறாங்க. ஆனால் எந்த தயக்கமும் இல்லாமல் எப்பொழுதும் அணுகி எப்பொழுதும் நீங்கள் வந்து அவருடைய கருத்துக்களை பெற்றிட முடியும் அப்படின்னா அப்படி அரிதிலும் அரிதான ஒரு தலைவர்னா அது சீமான் அவர்கள் தான். குறிப்பாக சார், அடுத்தவங்க தோல் மேலே ஏறி இதுதானே என் உயரம் காமிக்கிறது, தனித்து நின்று இதுதானே என் உயரம் காமிப்பது வந்து அதுதான் முக்கியமான ஒன்று ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ கூட்டணி கட்சிகளில் ஏதோ ஒரு நெருக்கடியில் உள்ளாக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் அது இருக்குது. இந்த வார்த்தையை எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு அவருடைய முடிவில் உடன்பாடு இல்லை. ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லை அவருடைய முடிவில். ஆனால் அவருடைய முடிவை நான் மதிக்கிறேன். ஏன் மதிக்கிறேன் அப்படின்னா அவர் வந்து தனித்துவம் வந்து இழந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதாவது இத்தனை ஆண்டுகள் வந்து இத்தனை தேர்தலையும் நம்ம சந்திச்சிட்டோம். 4 தேர்தலோ இன்னும் சந்திச்சுட்டாங்க. இத்தனை தேர்தலை சந்திப்பதே மிக மிக கஷ்டம், ரொம்ப பெரிய அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் எல்லா தேர்தலிலும் எல்லா வேட்பாளர்களையும் எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர்களை போடுறதுன்றதுலாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ அதை சந்தித்து விட்ட நிலையில் இன்றைக்கி நாம் வந்து அந்த தனித்துவத்தை ஏன் இழக்கணும், அதற்கான அவசியம் ஏன் அப்படின்ற கேள்வி வந்து சீமான் மனதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அவர் வந்து அதுக்கு வந்து போக மாட்டேன், நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மற்ற கூட்டணி கட்சிகள்னு எடுத்துக்கிட்டீங்க, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எடுத்துப்போமே, உண்மையாக மனசாட்சியோடு சொல்லுங்கள், இவங்க உண்மையிலேயே பாராட்டுகிறார்களா? ஸ்டாலினுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று கம்யூனிஸ்டுகள் சொல்கிறார்களா? ஸ்டாலினுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று திருமாவளவன் மனசாட்சியை தொட்டு சொல்வாரா? ஸ்டாலினுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று வைகோ சொல்வாரா? வைகோ ஸ்டாலினுடைய வேட்டியில் தீ ஊற்றினாலும் போய் தொடைப்பார், அது வேற விஷயம். மனசாட்சி என்று இருந்தாலும் அதை தொட்டு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் ஏன் நீ தொடர்கிறாய்? உன்னுடைய அது வாக்கு எண்ணிக்கை.
அந்த எண்ணிக்கையை பிரதானப்படுத்தி தொடர்கிறாய். அந்த எண்ணிக்கை எனக்கு வேண்டாங்கிறார். அந்த அரசியல் எனக்கு வேண்டாம். நான் புதுமையான ஒரு அரசியல், ஒரு புதுமையை புகுத்த தானே நான் இங்கே வந்திருக்கேன். அதையத்தான் நானும் செய்யணும். நான் எதுக்குன்னு கேட்குறாரு. அவங்க செய்யறதே நான் செய்யணும்னா நான் எதுக்கு அப்படின்றதான் அவருடைய கேள்வி. அதில் நியாயமும் இருக்கு, இல்லாமல் இல்லை. சரி, அதில் எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அசாதாரணமான சூழல் இருக்கிறது அப்படின்னா அசாதாரணமான சூழலுக்கு சீமான் வந்து சாதாரண ஒரு 2% 3% வாக்குகளை வைத்திருக்கின்ற அரசியல்வாதி அப்படின்னா யாரும் கண்டுக்க போறதில்லை. சரிங்க, அவர் ரொம்ப பண்ணிட்டு போறாருங்க, அப்படி கிடையாது. நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி, 3வது பெரிய அரசியல் சக்தி, தமிழ்நாட்டில் 3வது பெரிய அரசியல் சக்தி. அப்படின்னும் பொழுது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் இருக்கு இல்லையா, அதில் இடம்பெற வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எண்ண ஓட்டம். நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம், அதாவது நீ போட்டா போடு போராட்டி போட்டு, அப்படி தமிழ்நாட்டை விட முடியாது. அப்படி தமிழ்நாட்டோடைய நிர்வாகத்தை விட முடியாதுன்றாங்க. தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் எங்கேயும் போக போகிறது இல்லை. தமிழ்நாட்டுக்கு அரணாக நாம் தமிழர் கட்சி என்றைக்கும் இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் தமிழ்நாட்டின் நிர்வாகம் அது மேலும் மேலும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதில் உங்களுடைய பங்கு இருக்கணும். அப்போ அதில் எண்ணிக்கை அளவிலான ஒரு சில சமரசங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும்னு என்னுடைய எண்ண ஓட்டம். இதை நான் போய் அவர் மேலே திணிக்க முடியாது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இந்த விஷயத்தில் மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை தான் அவர் எடுக்கிறார். நான் ஏன் தனித்துவத்தை எடுக்கணும்? இந்த மக்கள் தான் யோசிக்கணும், இந்த மக்கள் தான் சிந்திக்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் அவர் இருக்கார். ஒன்றை அகற்றி இன்னொன்று அதே போன்று இன்னொன்றை கொண்டு வந்து வைப்பதற்கு நான் இங்கே இல்லை அப்படின்றது அவருடைய எண்ண ஓட்டம். இது அவருடைய எண்ண ஓட்டம், இது என்னோடது கிடையாது. அதையும் சொல்லிடுறேன் நான் தெளிவாக. ஏன்னா நான் உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல முறை, நான் அதிமுக ஆதரவாளர். அப்படின்னும் பொழுது திமுகவுடன் நான் அதிமுகவை பொருத்தி பார்க்க மாட்டேன். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதை அகற்றுகிறோம் என்றால் மொத்தமாக அகற்றுவதாக இருக்கணும். அப்போ நம்ம புதுமையை புகுத்த வேண்டும். நாம் தமிழர் உள்ளே வந்ததற்கான காரணம் என்ன? அரசியலுக்குள் நாம் தமிழர் கட்சி வந்ததற்கான தேர்தல் அரசியலுக்குள் என்பதை விட தேர்தல் அரசியலுக்குள் நாம் தமிழர் வந்ததற்கான காரணம் என்ன? ஒரு புதுமையை புகுத்த வேண்டும் என்பதுதான். இங்கே நிறைய தலைவர்கள் வந்துட்டாங்க, நிறைய தலைவர்கள் மாற்றத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசிய தலைவர்கள் எல்லாம் கடைசியில் என்ன மாற்றத்தை கொடுத்தார்கள்? ஏமாற்றத்தை தான் கொடுத்தார்கள். ஆனால் சீமான் வைக்கக்கூடிய மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இந்த மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்றதுல விடாப்பிடியாக அவர் நிற்கிறார் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு 2016 செல்வி ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட பொழுது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று தனியாக களம் கண்டவர் தான் பாமக அன்புமணி. ஆனால் அதில் அவர்களுக்கு வெற்றி கிட்டவில்லை அப்படின்றதுனால உடனேயே அடுத்த தேர்தலில் அவர்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார்கள். இப்போ கூட சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசும்பொழுது 2016 நம்ம மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கொண்டு போனோம், அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது இப்போ சொல்கிறாரு. பட் நிலைப்பாட்டை மாற்றிட்டு தானே நீங்கள் வந்து மாறி மாறி நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க. அப்படி வைக்கும் பொழுது நீ என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்ன்றது சீமான் அவர்களுடைய கேள்வி. நியாயமான கேள்வி, உள்ளபடியே நியாயமான கேள்வி. அதாவது இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற அசாதாரணமான சூழ்நிலையை அகற்றிவிட்டு பார்த்தால், திமுக ஆட்சி, திமுகன்ற விட்டுருங்க, திமுகவுக்கே பயனில்லாத ஒரு ஆட்சி தான் இது, சரியா? ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி. இந்த ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி அப்படின்ற ஒரு அசாதாரணமான சூழலை தள்ளி வைத்து பார்த்தீர்கள் என்றால் சீமான் பேசுவது முழுக்க முழுக்க நியாயம். இந்த இடத்துல தான் நான் வந்து சீமான் அவர்களிடம் மாறுபடுறேன். என்னன்னா, அண்ணா இது வந்து திமுகவுடைய ஆட்சி, அதை அகற்றி அண்ணா திமுகவை கொண்டு வரணும்னு நீங்க யாரும் பேசல. ஒரு குடும்பம் கொள்ளையடிச்சிட்டு ஒரு குடும்பம் அதை நியாயப்படுத்தி, அந்த கொள்ளை என்பது பணம் மட்டும் கிடையாது, அனைத்து தரப்பிலும் இதை வந்து சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை அப்படின்றதை நாம வந்து அங்கீகரிப்பது போல ஆகிவிடும் இவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் அப்படின்றதுனாலதான் உங்களுடைய எண்ண ஓட்டத்துல மாற்றம் வேணும்னு அப்படின்னு நான் சொல்றேனே தவிர்த்து, மற்றபடி இப்போ திமுக ஆட்சி நடக்குது, கருணாநிதியை ஆட்சி செய்கிறார் என்று வைத்திருந்தாலும் கூட சத்தியமாக நான் வந்து சீமானுடைய நிலைப்பாட்டை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஏன்னா அவர் சொல்றது நியாயம். நான் மாற்றத்தை தானே கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்ப நான் மாற்றத்தை கொடுக்கும்போது நான் எப்படி சமரசம் செஞ்சுக்க முடியும்? ஒரு ஊரா போய் உனக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு நானே அதை ஃபாலோ பண்ணனா எப்படி அப்படின்னு அவர் கேட்கறதுல வந்து நியாயம் இல்லாமல் இல்லை. அதில் குறிப்பாக இன்னொரு விஷயமா இருக்குல்ல சார், எந்த திராவிட கட்சிகள் வந்து இங்கே ஆட்சி செஞ்சாலும் அவங்க ஆட்சி முடியும் போது அந்த ஆட்சி மேலே வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது.
ஸோ அவர் அதிமுக கூட நிற்கிறாருன்னு வைங்களேன். 2031 தேர்தலில் வந்து அவர் எதை வச்சு பிரச்சாரம் செய்யும்? ஒருவேளை அதிமுக மேலே வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா சீமானால பேச முடியாத சுச்சுவேஷன் உருவாகும். நியாயம். இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். திமுக அதிமுக ஆட்சி மாறி மாறி இருக்குது. இந்த மாறி மாறி வருவதில் எனக்கு ஏற்பு இல்லைன்னு அவர் சொல்கிறத வந்து நான் முழுமையாக இருக்கிறேன். இது திமுக ஆட்சியே இல்லை. பாயிண்ட் வேற. இங்கே 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 இருக்கிறது திமுக அதிமுக என்பதே இல்லை. இங்கே ஒரே பிரச்சனை என்னன்னா, ஒரு குடும்பம் மொத்தமாக கபலீகரம் செய்திருக்கிறது. நீங்கள் பார்க்கறது, நீங்கள் சாப்பிட்றது, நீங்கள் குடிக்கிறது எல்லாத்தையும் ஒரு குடும்பம் முடிவு பண்ணுது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஃபுட் கோர்ட்னு ஒன்று திறந்துருக்காங்க அண்ணா நகர் மால் மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட்னு திறந்துருக்காங்க. வெளியே தள்ளுவண்டியில் விற்கக்கூடிய உணவகங்களை விற்கக்கூடியவர்கள் இல்லை சிறு உணவகங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் அடித்து மூடுறாங்க. உள்ளே போய் அங்கே தான் விற்கணும். அதில் தான் உண்மை வைக்கணுமா எல்லா உணவகத்தையும். நீங்கள் வெளியே தள்ளுவண்டியில் உணவு கூட விற்க முடியாது. அவர்களெல்லாம் முடிவு செய்வார்கள் எத்தனை மணிக்கு விற்கணும், எங்கே விற்கணும், எதை நீங்கள் சாப்பிடணும், அவங்க முடிவு பண்ணுவாங்க. குடிநீர் அவர்கள் முடிவு செய்வார்கள். ஸ்ப்ரிங் மினரல் வாட்டர் இல்லை என்றால் மலம் கலந்தால் கூட கண்டுகொள்ள மாட்டார்கள். குடிநீரில் மலம் கலக்கப்பட்டால் கூட கண்டுகொள்ள மாட்டார்கள். எதுக்கு நீ வந்து அந்த டேங்க்லேருந்து குடிக்கிற? எங்கள் ஸ்ப்ரிங் மினரல் வாட்டர் இருக்கு, எங்கள் வீட்டிலேருந்து கொடுக்குறாங்க, அதை வாங்கி குடி. 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் வாங்கி குடி. இதுதான் இவர்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை நீங்கள் அடியோடு விரட்டாமல் நீங்கள் இது ஒரு அசாதாரண சூழ்நிலை இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? முடியாது. இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் கேட்குறேன். காட்சி ஊடகங்கள் எடுத்துக்கோங்க. மீடியாவில் நியூஸில் உங்களுக்கு என்ன நியூஸ் தெரியணும், என்ன நியூஸ் தெரியக்கூடாது, இவங்க முடிவு பண்ணுறாங்க. ஒரு நியூஸை போட்டு 10 நிமிஷம் தூக்குறாங்க. அரசாங்கத்துடைய துறை அது என்னது? செய்தி ஒளிபரப்புத்துறை. செய்தி ஒளிபரப்புத்துறையில் இன்றைக்கி அறிக்கையை விடுறான், உதயநிதிக்கு வந்து உடம்பு சரியில்லை. இது செய்தியா எங்களுக்கு? இங்கே மக்கள் எல்லாரும் நெஞ்சிலையும் தலையிலையும் அடித்து நடறாங்களா? பார்க்க முடியலையா? ஐயோ நடறாங்களா? காய்ச்சல், அதுவும் என்ன காய்ச்சல், இது என்ன ஒரு காஃபா, இருமல் 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 காய்ச்சல். இதை வந்து செய்தி ஒளிபரப்புத்துறை ஒரு அறிக்கை விடணுமா? அதுவும் என்ன போடுறாங்க? அதனால் அவரால் கழக நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியாது. என்ன கழகம்? திமுக குறிப்பிடுறாங்க. அப்ப நீ இல்ல அண்ணா அறிவாலயமா? கழக நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது ஒரு அரசு வெளியிடலாமாங்க? அந்த மாதிரி கூடாது. ஒரு அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறீங்க நீங்க. இப்படியான அசாதாரண ஒரு சூழல் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதாவது திமுக ஆட்சியாக இருந்தால் கூட நீங்க திமுக அண்ணா திமுகன்னு பேசுறதுனால ஏத்துக்க முடியுது. இது திமுக அண்ணா திமுகவே இல்லை. இது ஒரு குடும்பம் கைப்பற்றி இருக்கிறது, கபலீகரம் செய்து வைத்திருக்கிறது. பார்ப்பது, நடப்பது, அடுப்பது எல்லாத்துலேயும் அவங்களுடைய ஆதிக்கம். அவங்க தான் கபலீகரம் பண்ணி அவங்க முடிவு பண்றாங்க. இது நடுவில் கொள்ளை, இத்தனைக்கும் வரி. இந்த வரியெல்லாம் போக அடுத்த வாரம் அவங்களுடைய குடும்பம் வெளியிடக்கூடிய அவர்களுடைய வெளியிடக்கூடிய தக் லைஃப் வருகிறது என்றால் அதற்கு மட்டும் வரி குறைப்பு 8% 4% வரி குறைப்பு. அதை துணிச்சலாக வெளியிடுறாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு ஜிஓ போட்டு அவங்க நின்று எல்லா நடிகர் சங்கத்திலேருந்து கூப்பிட்டு போய் ஆளுங்க நிற்க வச்சு நன்றி சொல்றாங்க முதலமைச்சருக்கு. கேளிக்கை வரி குறைப்பு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க? இதை ஒரு திமுக ஆட்சின்னு கூட இங்கே சொல்ல முடியாது. இது ஒரு குடும்பத்திற்காக நடக்கக்கூடிய ஒரு 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 நிர்வாகம், அவ்வளவுதான். இங்கே இருந்து சுரண்டி கொண்டு போய் அந்த குடும்பத்துக்கு அப்பம் கட்டுறது, இது மட்டும்தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதை அப்புறப்படுத்தப்பட வேண்டும், இதை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் நான் வந்து அதை சொல்றேன். மற்றபடி சீமான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நான் இருக்கிறேன். ஆமாம், மாற்றத்திற்காக ஒரு கட்சியை கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டு நான் மாறி மாறி இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த குடும்பம் செய்கின்ற இந்த கேடுகட்ட இந்த ஆட்சியை தவிர்த்து பார்த்தீர்கள் என்றால் சீமான் சொல்லக்கூடியது உண்மை. அவர் சமரசம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அவர் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இதுல மற்ற கட்சிகளுக்கு சங்கடம் வருதுன்னா உனக்கே வருது? நான் யோகியனாக இருப்பேன்னு சொன்னா உனக்கே கோபம் வருது? நான் யோகியனாக இருப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன், சரியா? ஓ அப்ப என்ன அயோக்கியன்றியா? அப்படின்னா நீ அயோக்கியத்தனம் பண்றியா? சீமான் நான் யோகியனாக இருப்பேன் என்றா சொன்னா அப்ப எங்களெல்லாம் நீ குத்தம் சொல்றியா? நான் உன்னை என்ன குத்தம் சொன்னேன்? நான் யோகியனா இருப்பேன் தானே சொன்னேன். நீ அது கூட ஒரு ஆவேசத்துக்கு நான் யோகியனான்னு நீ கேட்டேன்னா அது உன் பிரச்சனை, என் பிரச்சனையா?
10 கோடிக்கும் 5 கோடிக்கும் உங்க கட்சியை கொண்டு போய் வித்தனா அது ஓம் பிரச்சனை, ஏன் பிரச்சனையா? ஓகே சார், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு சார். இன்னொரு கேள்வியும் அதில் ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒன்றா இருந்தது. பெரியார் இஷ்யூ வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மூலம் கையில் எடுத்தார். அது வந்து அவருக்கு கை கொடுக்கல எனவும், இதே நிலைப்பாட்டோட 2026 தேர்தல் ஆனுங்கன்னா அது கை கொடுக்குமான்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஈவேரா விவகாரத்தை அவர் ஈரோட்டு தேர்தலுக்காக கையில் எடுத்தார் அப்படின்னு சொல்றதே தப்பு, சரியா? அப்படி அவர் எடுத்தார் என்றாலும் ஒரு தப்பும் கிடையாது. அவர் அப்படி எடுத்தாருன்னு சொல்றது தப்பு, புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கமலஹாசன் மாதிரி தான் பேசுறேன் நான், புரிஞ்சுக்கோங்க. புரியுது. அவர் எடுத்தாருன்னு சொல்றது தப்பு, அப்படி அவர் அதற்காக எடுத்திருந்தாலும் அது தப்பு கிடையாது, சரியா? இப்போ ஈவேரா விவகாரம் எங்கே ஆரம்பித்ததுன்றதுக்கு வருவோம். பாரதியாருடைய பிறந்தநாள் விழா, அந்த பிறந்தநாள் விழாவில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொள்கிறார். அங்கே வந்து அவர் இதை பேசுகிறார், ஈவேரா குறித்து பேசுகிறார். அதாவது ஒப்பீட்டு அளவில் பார்க்குறாரு, சிறந்த ஒரு தமிழனாக பாரதி இருந்திருக்கிறான் அப்படின்றத அவர் வந்து பதிவு பண்ணுறார், சரியா? இப்படி பதிவு பண்ணும்பொழுது ஈவேரா குறித்து பேச்சு வருகிறது. இந்த பேச்சை பெரிதுபடுத்தியது யாரு? எதிர்த்தரப்பு, திமுக, திக, இவங்க தான் அதை பெரிதுபடுத்தினார்கள். பெரிதுபடுத்துவதில் தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் பெரிதுபடுத்தும் பொழுது சீமான் அவர் தரப்பு வாதங்களை மீண்டும் வைக்கிறார். அந்த வாதங்கள் எல்லாமே உங்களுடைய குறிப்புகளிலிருந்து உங்களுடைய ஆதாரங்களைத்தான் அவர் முன்வைக்கிறார். அவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் உருவாக்கி ஒன்று முன்வைக்கல. அவர் உருவாக்கினார் அப்படின்ற, இல்லை அவர் பொய் சொல்கிறார் அப்படின்ற வாதத்தை நீங்கள் வைத்தீர்கள். அதற்கு அவர் என்ன சொன்னார்? நான் பொய் சொல்கிறேன் என்றால் நான் தேதியுடன் கொடுத்திருக்கிறேன், இல்லை என்று மறுக்க வேண்டியது நீங்கள், நான் அல்ல. சரி, என் மீது நீங்கள் வழக்கு போடுகிறீர்கள் என்றால் நான் வழக்கை நீதிமன்றத்தில் சந்தித்துக் கொள்கிறேன், தேவையான ஆதாரங்களை நான் அங்கே கொடுக்கிறேன். ஆனால் நீ ஏன் அதை ஒழித்து வைத்திருக்கிறாய்? நீ ஏன் ஈவேராவுடைய எழுத்துக்கள் எல்லாவற்றையும் நாட்டுடைமையாக்க மறுக்கிறாய்? இப்படின்ற கேள்விக்கு இன்னி வரைக்கும் நேரடியான பதில் இல்லை. இப்படி வளர்ச்சி, அப்படி வராங்க, அப்படி வளர்ச்சி, இப்படி போறாங்க, நேரடியான பதில் சொல்லு. அம்பேத்கருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. அது கவர்மெண்ட் தான், மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் அதை வந்து புத்தகமா போட்டு வால்யூமா போட்டு வெளியிடுறான், சரியா? சவர்கருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள், அவருடைய கருத்துக்கள் இதெல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், மொத்தமாக வெளியில வந்திருக்கு. இங்கே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பாரதியாருடைய கவிதைகள்லேருந்து ஆரம்பித்து பாரதியாருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள் இது எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி அத்தனை தலைவர்களுடைய, தேவர் திருமகனாரிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ தலைவர்கள், நேரு, காந்தி, இந்திரா, இவங்களுடைய கருத்துக்கள், பேச்சுக்கள், எழுத்துக்கள் இதெல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி எல்லா தலைவர்களுடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நீ ஏன் ஈவேராவுடைய பேச்சுக்களை மொத்தமாக நாட்டுடைமையாக்கி வெளியில விடு? சரி, நாட்டுடைமையை கூட ஆக்க வேண்டாம்ப்பா, நீயே வெளியிடு மொத்தமா. அது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டா போர்ஷனை வெளியிடுற, சென்சார் பண்ணி வெளியிடுறியா? ஏன் உனக்கே அசிங்கமாக இருக்கா? இதான் கேள்வி. இதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டியது தானே. இதற்கு இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்காங்களா? அப்போ ஈவேராவை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் சீமானுக்கு ஏன் வருகிறது? ஈவேராவை வைத்து நீயே செய்ய மாட்டேங்கிறீங்க அரசியல். உனக்கு துணிச்சல் இருக்கா? ஈவேராவோட கருத்துக்களை பேசி வாக்கு சேகரிப்பதற்கு உனக்கு துணிச்சல் இருக்கா? தூயதாடி மார்பில் விழும் அதெல்லாம் நல்லா பேசுற. ஆனால் நீ போய் இதையெல்லாம் அவர் பேசியிருக்கிறார்னு சொல்ல. தாய்மார்களே, இதையெல்லாம் ஈவேரா பேசியிருக்கிறார்னு சொல்லித்தான் பாரு. அப்போ மட்டும் என்ன பண்றீங்க? கனிமொழி அவர்கள் அவருடைய கவர் பேஜ், அவங்களுடைய சோஷியல் மீடியா இதில் பார்த்தீங்கன்னாக்கா கவர் பேஜில் ஈவேராவுடைய படம் இருக்குது. தேர்தல் வரத்துக்கு 3 மாதம் முன்னாடி அதை தூக்கிட்டு பனை மரத்தை வைக்கிறாங்க. ஏன்? தூயதாடி மார்பில் விழக்கூடிய அப்படியே ஒரு வெந்தாடி வேந்தராச்சு ஈவேரா, காண்பித்து போக வேண்டியது. ஈவேரா வாழ்ந்த காலத்திலேயே ஈவேரா ஈடுபடவில்லை தேர்தல் அரசியலில் என்பதுதான் உண்மை. அவர் நீதி கட்சி தலைமை தாங்கியதிலிருந்து 1937 அந்த தேர்தலில் தோல்வி விட்டதிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர் தேர்தல் அரசியலில் என்றைக்குமே வெற்றி பெற்றது கிடையாது. 71 அடிக்கிற காலத்தில் தானும் சேர்ந்துக்கிட்டார். மற்றபடி எங்கேயுமே அவர் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்றது கிடையாது. டெல்டா பகுதிகளில் மட்டும் அவருக்கு கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் ஆதரவு இங்கே அங்கும் இருக்குமே தவிர்த்து மற்ற எங்கேயுமே அவருக்கு முழுமையான ஆதரவு என்பது தமிழ்நாட்டில் இருந்தது கிடையாது. அதைத்தான் சீமான் பிரகடனப்படுத்துகிறார். நீ ஒரு பிம்பத்தை கட்டமைத்து விட்டு அந்த பிம்பத்தை வைத்துக்கொண்டு நீ கொண்டாடி கொண்டிருக்கிறார். அது உன்னுடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை கிடையாது. அது என் பிரச்சனையாக என் தலையில் சுமக்க சொல்லாதே, நான் சுமக்க மாட்டேன். உனக்கு தந்தை என்றால் நீ கொண்டாடிக்கொள், ஊருக்கே அவர்தான் தந்தை என்று சொல்லாதே என்று சீமான் சொல்கிறார். தப்பில்லை. இதை எப்படி நீங்கள் தேர்தலுக்கான அரசியல்னு சொல்வீங்க?
இது சித்தாந்த ரீதியிலேயே உன் அடிமடியிலேயே கை வைக்கிறார். நீ கட்டமைத்த பலூன், அந்த பலூனை போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கு என்ன பண்றது? ஐயோ அம்மான்னு குதிச்சா உடஞ்சா திருப்பி வரவா போகுது சார். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப உற்று நோக்க வேண்டியது சார். கட்சியில் வந்து ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து வெளியேறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சியில் வெகுத்தளத்தில் பேசப்படுது. நேற்று அதுக்கு வந்து பதிலாக அளித்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசியம் நோக்கி செல்லும் போது இந்த மாதிரி உதிரை தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளிவந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் வந்து கட்சியிலேருந்து விலகிற கேட்டால் கட்சிக்கு உழைத்தவர் யாரையும் வந்து சீமான் உதாசீனப்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்க கட்சியை விட்டு வெளியேறக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதுதான். எந்த கட்சியாவனா எடுத்துக்கோங்க, இந்த கட்சியும் கிடையாது, எந்த கட்சியாவனா எடுத்துக்கோங்க, எந்த கட்சியிலிருந்தும் வெளியேறக்கூடியவர்கள் அந்த கட்சியோட தலைவர் சிறப்பாக இருக்கிறார், ஆனால் நான் வெளியேறுகிறேன்னு சொல்ல போகிறார். இப்போ போகிறவங்க இதை தான் சொல்ல போகிறாங்க. ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நீ எந்த கட்சியில் ஜனநாயகம் இருக்குது அதை சொல்லு. இங்கே ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார் என்றால் அந்த கட்சி தலைவரை மீறி எந்த கட்சியில் பேச முடியும் சொல்லுங்க? முடியாது. நீங்கள் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த 200 ரூபாய் ஊப்பிகள் இருக்காங்களே, கொத்தடிமைகள் கூவிக்கிட்டு இருக்காங்களே, இந்த கூவரவன்லாம் எவனாவது இந்த அண்ணா அறிவாலயம் கேட்டுக்குள்ளே தாண்டி போக முடியுமா? பார்த்துருக்கீங்களா? போக முடியாது. அவ்வளோ எளிதாக நீங்கள் போய் ஸ்டாலின் பார்த்துட முடியுமா? முடியாது. வெளியில் உட்காந்துருக்க வேண்டியதான், வெளியில் நிற்க வேண்டியதான், வெளியில் கோஷம் போட வேண்டியதான், வாழ்க வாழ்க வாழ்கவே அப்படின்னு கோஷம் போட வேண்டியதான் வெளியில் நின்றுக்கிட்டு. மற்றபடி நீ உள்ளே போக முடியுமா? போக முடியாது. ராபின் சர்மா உட்காந்துருப்பான் கால் மேலே கால் போட்டுன்னு அங்கே உள்ளுக்குள்ளே. பிரசாந்த் கிஷோர் பாண்டே உட்காந்துருப்பான் கால் மேலே கால் போட்டுன்னு உள்ளுக்குள்ளே. அவர் ரிஷி அவன் உட்காந்துருப்பான் கால் மேலே கால் போட்டுன்னு உள்ளுக்குள்ளே. நீ எல்லாம் போக முடியாது. இந்த அளவு தான் அங்கே ஜனநாயகம் இருக்குது. சரியா? அதிமுக எடுத்துக்கோங்க. பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தை மீறி யாராவது பேச முடியுமா? முடியாது. காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. காங்கிரஸை அந்த குடும்பம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்களை மீறி யாராவது பேச முடியுமா? கருத்துக்களை சொல்ல முடியுமா? சாதாரணமாக ஒரு இந்த பாஜக அரசாங்கம் என்பதை பார்க்காதீங்க. இது இந்திய அரசாங்கம் எடுக்கின்ற ஒரு முடிவு. வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும், அதாவது பாகிஸ்தானோட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது இந்திய அரசாங்கமாகத்தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்தியாவின் பின்னால் தான் நம்ம நிற்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்ன அந்த இவர் சசி தரூரையே அவங்க ஓரம் கட்டுறாங்க. காங்கிரஸ் ஓரம் கட்டிக்கிறது. சரியா? இப்படித்தான் இருக்கு. இங்கே பாஜக எடுத்துக்கோங்க. அமித்ஷா மோடியை மீறி யாராவது பேசிட முடியுமா? முடியாது. கருத்து சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ இங்கெல்லாம் இல்லாத ஜனநாயகத்தை நாம் தமிழர் கட்சியில் மட்டும் இருக்கணும் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஆனால் இருக்கிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? சீமான் அவர்களை தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கூட தங்களுடைய சித்தாந்தம் என்று வரும் பொழுது அங்கே தலைவரை நாங்கள் ஹீரோ வர்ஷிப் பண்ணுற மாதிரி, அதாவது இவரை கதாநாயகனாக முன்னிறுத்தி கொண்டாடுவது, இதையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த சித்தாந்தத்தை முன்னெடுக்கக்கூடிய எங்களுடைய அண்ணனாக அவர் இருக்கிறார், அப்படித்தான் பார்க்குறாங்க. சரியா? எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கார். இதுக்கு மேலே என்ன ஜனநாயகம் வேணும் உனக்கு? ஜனநாயகம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஜனநாயகம்னா என்ன எதிர்பார்க்குற? ஒரு கட்சி தலைவர் அவர் நீ எளிதாக அணுகக்கூடிய இடத்தில் இருக்கிறார். எளிய பின்னணியிலிருந்து வரக்கூடிய தம்பி தங்கைகளை, அக்காக்களை, அண்ணன்களை, இவர்களைத்தான் அவர் வேட்பாளராக நிறுத்துகிறார். சரியா? நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு மாவட்ட செயலாளர் நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு அங்கே தனித்தனி ராஜ்யமாக நடத்துறதுக்கு அங்கே இடம் கிடையாது. இவ்வளவும் இருக்குது. இவ்வளவு சுதந்திரமும் அந்த கட்சிக்குள்ளே இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்ன பண்ணணும்? எனக்கு தெரிந்து கூடுதல் ஜனநாயகம் இருக்கக்கூடிய கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி. சரி, இன்றைக்கி எந்த அரசியல் கட்சியிலுமே ஜனநாயகம்ன்றது முழுமையாக கிடையாதுங்க. சாத்தியமும் கிடையாது. சரியா? ஜனநாயகம்னா அதுக்கு முடிவே கிடையாது. ஜனநாயகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முடிவே கிடையாது. நீங்கள் இப்போது 10 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு வைங்க கட்சியில். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 10 லட்சம் கருத்துக்கள் இருக்குன்னு அர்த்தம். 10 லட்சம் கருத்துக்களையும் கேட்டுக்கிட்டு ஒரு தலைவரால் முடிவெடுக்க முடியுமான்னா முடியாது. அப்போது அந்த குறைந்தபட்ச புரிதல் எல்லாருக்குமே வரணும். நான் 10 வருஷம் முன்னாடி சீமானனை பார்க்கும் பொழுது நான் சொன்னதை எல்லாம் அவர் செய்தார்னா அது 10 வருஷம் முன்னாடிப்பா. இப்போ கட்சி மாநில கட்சி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு பிரதான கட்சியாக நீங்கள் இருக்கீங்கன்னும் பொழுது ஒரு சில இயற்கையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? அதையோட சேர்த்து தானே கொண்டு போக முடியும். அதோடு சேர்த்து போகும்போது சில மாற்றங்களுக்கு சீமானண்ணன் வர வேண்டும்னு சொல்கிறத விட, அல்ல சீமானண்ணன் மாறிவிட்டார் அப்படின்றத விட
நீங்கள் மாற கற்றுக்கொள்ளுங்கள், யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் பிரதான கட்சிகளோட ஒன்றா இருக்கீங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளை நீங்களும் ஒன்றா இருக்கீங்க, ஒரு கட்சியாக இருக்கீங்கன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு இருந்தால் மாதிரி நீங்கள் இருக்க முடியாது. இன்னைக்கு வெகுஜன மக்களுடைய எண்ண ஓட்டத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் தலைமை சில முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அந்த நிர்பந்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் இந்த பிரச்சனை வராது. சரி, பல்வேறு கேள்வி தெளிவான நேரத்துக்கு நன்றி.